ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். 10 நிமிஷமே அதிகம்னு தான் சொல்லலாம். அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா கொஞ்சமாக கேஷ்யூவும் கொஞ்சமாக வந்து பாதாமும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான நட்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வரதுவரையும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உலர் திராட்சை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்ல ஒரு பலூன் மாதிரி உப்பி வரதுவரையும் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண நட்ஸ் இந்த ரைசின்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம். அடுத்ததாக சேம் பேனில் வந்து ஒரு கப் அளவு 250 ml கப்பில் 1 கப் அளவு வந்து துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா நெய்யிலேயே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஒரு கோல்டன் கலருக்கு வறுபட்டு வரணும் அப்படி வேண்டாம். நல்லா ட்ரை ஆகி வரதுவரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு தேங்காய்லாம் இந்த மாதிரி வறுப்பட்டு வந்தால் போதும். நல்லா வந்து ட்ரை ஆகிற மாதிரி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 1/4 கப் அளவு வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் தனியாக வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உருக்கிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து அந்த தேங்காயோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து அந்த வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அது வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்வீட்டில் நம்ம ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தான். நான் இங்கே வந்து 3 ஏத்தம்பழம் எடுத்துருக்கிறேன். 3 ஏத்தம்பழமே நல்லா கருத்து தூக்கி போடுற நிலமையில் தான் இருக்குது. இதை கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் உள்ளே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வெல்லம்லாம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பித்து அந்த தேங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 3 வாழைப்பழம் எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு வாழைப்பழம் சேர்த்துருக்கிறேன். அது மொத்தம் பார்த்திங்கன்னா 4 வாழைப்பழம் சேர்த்துருக்கிறேன். அதே சைஸில் 3 வாழைப்பழம் ரொம்ப பழுத்தது, 1 வந்து ரொம்ப பழுக்கலை, மீடியம் சைஸில் உள்ள வாழைப்பழம். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளில் ஒரு 4 வாழைப்பழம் சேர்த்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம வாழைப்பழத்தோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அதனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு பழம் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நல்ல பழுத்த பழம் 4 இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த பழத்தில் செய்யும்போது தான் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கையில் வச்சுருக்க ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நல்லா பழுத்த வாழைப்பழம் சேர்க்குறதுனால சீக்கிரமாகவே இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துடும், நல்லா மேஷ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த நட்ஸு கூடவே ஃப்ளேவருக்காக வேண்டி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி பேன்லேருந்து விட்டு வரும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நல்ல வாழைப்பழம்லாம் நல்லா மேஷ் ஆகி எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம இதை வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பவுலில் கூட நீங்கள் வந்து செட் பண்ணி அப்புறமா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நம்ம குழம்பு கரண்டி இருக்கோம்ல, அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப் கூட நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு ரெடி பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ஸ்பேட்சில் வச்சு லைட்டாக அந்த ஓரங்களை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் டேப் பண்ணோன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கையை வச்சு எடுத்தாலே ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எடுத்துடலாம். இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்தளவு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். 100% ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்கிற ஏத்தம்பழம், அப்புறமா நட்ஸு, தேங்காய் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் கெயினுக்கு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்தளவு சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.